லாலிபாப் லதா பேர் நல்லா இருக்கா? இந்த லாலிபாப் லதா வந்து பிஜேபி, ஏடிஎம்கே கூட்டணியிலேருந்து வெளியே வரும்போதே எனக்கு ஒரு யோசனை. இந்த அம்மா காசு கொடுத்தா போயிருமே, இது எப்படி அங்கேருந்து இங்கே வருதுன்னு யோசிச்சு பார்த்தேன். இந்த அம்மா வந்து பிஜேபி, டிஎம்கேயோட ஏடிஎம்கேயோடைய பி டீமாக தான் உள்ள நுழைஞ்சிருக்கு. டிஎம்கேக்குள்ள டிஎம்கேயையும் ஸ்டாலின் ஐயா அவர்களையும் வேரோடும் வேரடி மண்ணோடும் நான் அழிச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கங்கணம் கட்டிட்டு தான் இங்கே வந்திருக்கு அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்படுறேன். எப்படின்னா நல்லா பேசிக்கிட்டு இருந்துச்சு. முதலமைச்சர் ஸ்டாலின் அப்படியே புகழ்ந்து புகழ்ந்து அவருக்கு ஒரே சிரிப்பு வர்ற மாதிரி, டே விஜய் நீ லாலிபாப் பையன், நீ ஃபர்ஸ்ட் அரசியல் உன்னுடைய திறமையை நிரூபிச்சுட்டு அதுக்கப்புறம் வா, உனக்கு ஒரு திறமையுமே இல்லை, நீ புள்ளக்கா பையன் சுண்டைக்கா பையன் எல்லாமோ பேசிட்டு இருந்துச்சு. அவருக்கெல்லாம் ஸ்டாலின் சாருக்கு கமல்ஹாசனுக்குலாம் பயங்கர சிரிப்பு. சரியா? இப்படி பேசிட்டு இருந்தது. சடனா மேடம் யூட்டன் போட்டு, இந்த பெண்கள் இருக்கிற சபையிலே நான் ஒன்று சொல்றேன், ஸ்டாலின் அண்ணன் மேல தமிழ்நாடு முழுக்க ஒரே ஒரு குற்றச்சாட்டு தான் இருக்கு. அதுவும் அண்ணன் மேல இருக்கிற குற்றச்சாட்டு என்ன தெரியுமா? எங்க பார்த்தாலும் பாலியல் வன்கொடுமை, போதை கலாச்சாரம், இதை தவிர வேற ஒண்ணுமே இல்ல. இது என்னங்கடா இது? இதுதானே மெயின். உனக்கு ஒரு பொண்ணு இருந்து உன் பொண்ணை ஒருத்தன் பாலியல் பலாத்காரம் பண்ணியிருந்தான்னா நீ உனக்கு எவ்வளோ வேதனையா இருக்கும். நீ இதை ரொம்ப ஈஸியா இதை தவிர வேற ஒண்ணுமே இல்லைன்னு சொல்றியே. நீ எல்லாம் ஒரு மனுஷியா? கொஞ்சம் கூட அறிவு இருக்கா? போதை கலாச்சாரம் இதே உன் வாய் தானே சொல்லிச்சு. கரூர்ல போய் இங்கே வந்து டாஸ்மார்க்ல பார்த்து பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்குற செந்தில் பாலாஜி ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து பயந்து போய் பேண்ட்ல யூரின் போயிட்டாரு. போதை கலாச்சாரம் தலைவிரிச்சு ஆடுது, ஸ்டாலின் வந்து ஆட்சியை விட்டு இறங்கணும், அவருக்கு ஆட்சி பண்ண தெரியலன்னு கூவு கூவுன்னு கூவுனால நீங்க தானே. அப்பா அந்த அம்மாவோடி முடியலிங்க. சரி அதுதான் சொல்லிச்சு, அப்புறம் அதோடி விட்டுருச்சான்னு சொல்லிட்டு பார்த்தா, திருப்பரங்குன்றத்துல அந்த கிருத்திகா தங்கப்பாண்டியன் அவங்கள போய் ஆதரிச்சு பேச போகும்போது அந்த அம்மாவுடைய புருஷனே ஒரு 14 வயசு பிள்ளைய பாலியல் இது பண்ணி தண்டனை வரைக்கும் போயிட்டு வந்தவராமா சொல்றாங்க. நீ அந்த அம்மாவை போய் ஆதரிச்சு பேசும்போது, பத்திரிக்கையாளர் நண்பர்களை நான் என்ன சொன்னேன், நீங்க வந்து ஏன் இப்படி திரிச்சு பேசுறீங்க, உண்மையை உண்மையா சொல்லுங்க. நான் வந்து ஸ்டாலின் அண்ணனை பத்தி நான் தப்பா ஒன்றும் சொல்லியே, பெண்களின் பாதுகாப்பை எங்க அண்ணன் ஸ்டாலின் உறுதிப்படுத்துவார் தானே சொன்னேன். அடி பாவி, உறுதிப்படுத்துவாருங்கிற வார்த்தை எங்க இருக்கு? எங்க அண்ணன் மேல ஒரே ஒரு மிஸ்டேக் தான் இருக்கு, எங்க பார்த்தாலும் பாலியல் வன்கொடுமை, இந்த வார்த்தை எங்க இருக்கு? ஏமா பொய்யும் புரட்டும் சிரட்டையும் கைமான்னு சொல்லி ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்களே, அதை மறந்துட்டியா? இவ்வளோ பொய்யா? இந்த லட்சணத்துல நீ போற மீட்டிங்லாம் வேற, துளசி வாசம் மாறினாலும் மாறும், தவசி வாசம் மாறாது. அட்டிங் கொய்யால நீ இந்த வார்த்தையை நீ சொல்லாத, அது உன் புருஷனோட போயிருச்சு. நீ புருஷன் மானத்தையும் புருஷனுடைய பேரையும் அடமானம் வச்ச பொம்பளை, நீலாம் வாயே பேசக்கூடாது. லாலிபாப் இல்லாதா பேசாம ஒரு லாலிபாப் வாங்கி சப்பிக்கிட்டு இருந்துக்கமா, அப்படி ஓரமா போய் உக்காந்துடணும். சரியா? லாலிபாப் விஜய் நீ சொல்றியே, உன் பையன் என்னது? ஓஹோய் நானா? இதுவா ஒரு அரசியலுக்கு பண்றவனுக்கு அழகு? உன் பையன் என்னத்த பேசிட்டாரு? உன் பையன் தான் சொன்னாரு, அண்ணே விஜய் அண்ணே காங்கிரஸ்கிட்ட கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க, அவங்க நம்மளை கவுத்து விட்டுருவாங்கண்ணே, ஹொஹை நானா அப்படின்னு சொல்லி உன் பையன் தான் சொன்னான். இன்னைக்கு வந்து இந்த திமுக கூட்டணி வச்சுக்கிட்டு வெக்கமா இல்லை? ஒரு எம்பி சீட்டுக்கும் 10 எம்எல்ஏ சீட்டுக்கும் காசுக்கும் ஆசைப்பட்டு போறிய, உன் புருஷன் இப்படியா வச்சுட்டு போனாரு? பெரிய கோடீஸ்வரி, அவ்வளோ சொத்து இருக்கு, வச்சு சாப்பிட்டுக்கிட்டு பிள்ளைகளை கட்டி கொடுத்து நல்லபடியா வாழணுங்கிறத ஒரு இதை விட்டுப்பட்டு, ஏன் அந்த பொழப்பு மானங்கட்ட பொழப்பு, ஈத்திர பொழப்பு, கேடுகட்ட பொழப்பு? இந்த பொழப்புக்கெல்லாம் வேற எதையோ ஒன்று பண்ணி தொலைக்கலாம். ஆனா ஸ்டாலின் சார் இவ்வளோ திட்டம் போட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் பண்ணி பண்ணி பார்த்து பார்த்து செஞ்சு செஞ்சு கடைசி ஒரு சாக்கடை கொண்டு உள்ள சேர்த்தீங்க பாரு. அழகா இருந்த ஒரு திருமாவளவனை கூட நீங்க மனஸ்தாபம் பட வச்சு, அந்த திருமாவளவன் வந்து வேட்பாளர் அறிமுகப்படுத்தும் போது, முதலமைச்சர் தானே என்னை அறிமுகப்படுத்தணும், நான் எதுக்கு திருமா அண்ணனுக்கு நான் சொன்னா எந்திக்கணும்னு சொல்லி கேட்கிற ஒரு பொம்பளை, ஆணவம் பிடிச்ச பொம்பளைய. அவரே திருமாவே சொல்றாரு, ஜெயலலிதா அம்மா கூட இப்படி இருந்ததில்ல, அவங்க கூட என்னை வந்து பக்கத்துல வச்சு அழகு பார்த்தாங்க, என் கையை பிடிச்சு தூக்கி எனக்கு வாங்க சகோதரின்னு சொல்லி சொன்னாங்கன்னு சொல்லி அவ்வளோக்குள்ள ஒரு ஃபீல் பண்ற ஒரு மனுஷன் இந்த அம்மா அவ்வளோ பெரிய அப்பாடக்கரா? என்ன ஸ்டாலின் சார், நீங்க இவ்வளவுக்குள்ள எல்லாம் பார்த்து பார்த்து பண்ணிட்டு கடைசி ஒரு சேத்துக்குள்ள போய் விழுந்துட்டீங்களே. நீங்க பண்ண பெரிய இமாலய மிஸ்டேக் சார். ஒருவேளை உங்க ஆட்சி கவிழ்ந்துச்சு அப்படின்னா அதுக்கு 100க்கு 100% காரணம் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வேற யாருமே இல்லை. நீங்க அக்கம் பக்கம் எங்கேயுமே தேடிடாதீங்க. இந்த பக்கத்துல வச்சிருக்கீங்களே லாலிபாப் இல்லாதா, இதை நீங்க பேசாம காசு கொடுக்கறதுக்கு ஒரு 10 லாலிபாப்பை கையில கொடுத்தா உட்காந்து ஓரமா உட்காந்து சப்பிக்கிட்டாது இருந்திருக்கும். தப்பு பண்ணிட்டீங்க சார். இனிமே ஒண்ணுமே பண்ண முடியாது.
எந்த மூஞ்ச வச்சுட்டு பேண்ட்ல யூரின் போனவருன்னு சொல்லி சொல்லி இன்னைக்கு அவரு மூஞ்சிலேயே போய் முழிச்சுக்கிட்டு அவரையே நீ ஆதரிச்சு பேச வர்றதுன்னா அப்புறம் நீ எவ்வளோ பெரிய தில்லாலங்கட்டி பொம்பளையா இருப்ப, யோசிச்சு பாரு லாலிபாப் லதா. ஷப்பா முடியல. இந்த வெயில் அடிக்கிற அடி ஒரு திணிசாட்டு இருக்கு. அதுல இந்த அம்மா பண்ற பாடெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, ஆனா ஒரு விஷயம் இன்னைக்கு சுந்தர்சி கூட சொல்றாரு, எங்க அண்ணியார் அங்க இருக்க வரைக்கும் எங்களுக்கு கவலையே கிடையாது. எங்க அண்ணியார் எங்களுக்காக தான் டிஎம்கேல போய் ஒர்க் பண்ண போயிருக்காங்க. அங்க அவங்கள அவங்கள அழிச்சிட்டு வர்றதுலதான் எங்க அண்ணி கங்கணம் கட்டிட்டு போயிருக்காங்க. கண்டிப்பா வெற்றி எங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லி குஷ்பு புருஷன் சுந்தர்சி சொல்றாரு. இதெல்லாம் உண்மையா லாலிபாப்பு? இதெல்லாம் உண்மையா? ஒரு போன இடத்துக்கு துரோகம் பண்ணாத லாலிபாப். கம்முன்னு உட்கார்ந்தோமா லாலிபாப் சப்பிட்டு இருந்தோமா ஓரமா போய் உட்காந்துக்கோ. விஜய் லாலிபாப் கிடையாது, நீ தான் பெரிய லாலிபாப். ஓகே லாலிபாப், பாய்.